விசிக துணை பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து நீக்கப்பட்ட ஆதவ் அர்ஜுனா வருங்காலத்துல எந்த கட்சியோட சேர்ந்து பயணிப்பார், அதற்கான வாய்ப்புகள் என்னென்ன, அவர் சேரப்போற கட்சி எது, இதை பத்தி தான் அரசியல் களத்தை பொறுத்த வரைக்கும் சோசியல் மீடியாவில் ஒரு ஹாட்டான ஒரு டாபிக். நேற்று வரைக்கும் யாருனே தெரியாத ஒரு மனுஷன் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு அப்படிங்கிற ஒரு வீடியோவை போட்டு பயங்கரமா வைரல் ஆனாரு. அதுக்கு முன்னாடி எங்க தலைவருக்கு துணை முதல்வராக தகுதி இல்லையா அப்படின்ற அந்த ஒரு கேள்வி அவரை ஒட்டுமொத்த அரசியல் வட்டாரத்தையே புருவத்தை உயர்த்தி பார்க்க வைத்தது. திடீர்னு எங்க இருந்து வந்தார் இப்படி அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு தான் ஆதவ் அர்ஜுனாவோட வளர்ச்சி அரசியல் களத்துல இருக்கு. இவர் கட்சியில சேர்ந்து 6 மாசம் தான் ஆகுது. 6 மாசத்துக்குள்ள கட்சி தலைமைக்கு உட்படாம தேவையில்லாத வேலைகளை செய்து கட்சியில இருந்து நீக்கப்படுறாரு. இப்ப இவர் எதுக்கு கட்சிக்குள்ள சேர்ந்தாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இல்ல. இந்த ஆதவ் அர்ஜுனா திமுக வெற்றிக்காக பயங்கரமா உழைச்சிருக்காரு. நிறைய வியூகங்களை அமைச்சு கொடுத்திருக்காரு. பிரசாந்த் கிஷோர் அப்படிங்கிற தேர்தல் வியூக நிறுவன ஓனரை திமுகவுக்கு அறிமுகப்படுத்தி வச்சதே இந்த ஆதவ் அர்ஜுனா தான். அந்த வகையில பார்த்தா திமுகவுக்கு அப்போ பயங்கரமா வேலை செய்துட்டு இப்போ ஏன் திமுகவை ஒழிச்சு கட்டணும்னு பாக்குறாரு. இதுதான் அவர் கொடுத்த டார்கெட். திமுக உடைக்கணும், அதுல அந்த கூட்டணியில் இருக்கிற கட்சிகளை சிதறடிக்கணும், 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுகவை தோக்கடிக்கணும் அப்படிங்கிறது தான் இப்போதைக்கு ஆதவ் அர்ஜுனாவோட டார்கெட். அந்த டார்கெட்டை கொஞ்சம் கொஞ்சமா ரீச் பண்றதுக்காக தான் மாஸ்டர் பிளான் போட்டு விசிகாவுக்குள்ள நுழைஞ்சிருக்காரு. ஆரம்பத்துல சைலண்டா இருந்துட்டு அதுக்கப்புறம் துணை முதல்வராக உதயநிதி ஸ்டாலின் நியமிக்கப்பட போறாரு அப்படிங்கிற அந்த பேச்சு அடிப்பட்ட காலகட்டத்துல எங்க தலைவருக்கு துணை முதலமைச்சராக தகுதி இல்லையா அப்படின்னு ஒரு ஃபேமஸான பத்திரிகைக்கு பேட்டி கொடுக்குறாரு. இந்த பேட்டி வைரல் ஆனதும் சோசியல் மீடியாக்கள் எல்லாருமே அவரை ஃபோக்கஸ் பண்ணி அவரை இன்டர்வியூ எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த இன்டர்வியூ எல்லாத்துலயுமே திமுகவுக்கு எதிரான கருத்துக்களை அவர் பதிவு செய்யறாரு. இது திமுக தலைமைக்கு கொஞ்சம் கூட உடன்பாடு இல்லை. ஆனாலும் திருமாவளவன் அவரை கண்டிச்சு தான் வைக்கிறாரு. திருமாவளவனோட பேச்சையும் மீறி அவர் இந்த மாதிரியான பேச்சுக்களை இன்டர்வியூக்களை கொடுத்துட்டு தான் இருந்தாரு. ஒரு கட்டத்துல ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு அப்படிங்கிற அந்த வீடியோவை திருமாவளவனோட வலைத்தள பக்கத்துல பதிவிட்டவர் ஆதவ் அர்ஜுனா தான். இவர் எப்ப கட்சிக்குள்ள வந்தாரோ அவருக்கு பொதுச் செயலாளர் பதவி அப்பவே தூக்கி கொடுத்துட்டாரு திருமாவளவன். இந்த பொதுச் செயலாளர் பதவி மட்டும் இல்லாம விசிகாவோட ஐடி விங்கும் இவர் கண்ட்ரோல்ல தான் இருந்திருக்கு. அந்த ஒரு தைரியத்துல தான் திருமாவளவனோட எக்ஸ் பக்கத்துல அந்த வீடியோவை பதிவிட்டு இருந்தாரு. உடனே அதை டெலீட் பண்ணிட்டாங்க, அது வேற விஷயம். இருந்தாலும் இப்படி ஒரு எண்ணம் இருக்கு திருமாவளவனுக்கு அப்படிங்கறத ஆதவ் அர்ஜுனா அந்த இடத்துல பதிவு பண்றாரு. திருமாவளவனோட அனுமதி கேட்காமலே அந்த வீடியோ பதிவு செய்யப்படுது. இது கூட்டணிக்குள்ள பிரச்சனை வரும் அப்படிங்கறத மனசுல வச்சுட்டு தான் அந்த வீடியோ பதிவிடப்படுது. பிரச்சனை ஓயாம ஊடகங்களை பத்தி ஏறி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ஆதவ் அர்ஜுனா தொடர்ந்து திமுக விமர்சிக்கிறதே ஒரு வேலையை வச்சிருந்தாரு. அவரோட இந்த செய்கை கட்சியில இருக்கிற மூத்த நிர்வாகிகளுக்கு சுத்தமா உடன்பாடு இல்ல. இருந்தாலும் திருமாவளவனோட முகத்துக்காக சகிச்சுக்கிட்டு இருந்தாங்க. கட்சியை பொறுத்த வரைக்கும் திருமாவளவன் மட்டும்தான் ஆதவ் அர்ஜுனாவுக்கு சப்போர்ட்டிவா இருந்தாரு. ஆனா அந்த நூல் வெளியீட்டு விழாவுக்கு அப்புறம் திருமாவளவனும் ஆதவ் அர்ஜுனா மேல ஒரு மிகப்பெரிய அதிருப்திக்கு ஆளாகிட்டார். அந்த நூல் வெளியீட்டு விழாவுக்கு திருமாவளவனும் வர்றதா இருந்த நிலையில எதிர்கால அரசியலை கருத்துல கொண்டு அவர் அந்த விழாவை புறக்கணிச்சிட்டாரு. அப்படி பார்த்தா விசிகாவோட துணை பொதுச் செயலரா இருந்துகிட்டு திமுக விமர்சிக்கிற விஜய் எப்படி சீஃப் கெஸ்டா கூப்பிடலாம்? சீஃப் கெஸ்டா கூப்பிட்டு பேசி முடிச்சு அவர் மனசுல என்ன இருக்கு அப்படிங்கறத எல்லாருக்கும் வெளிப்படையா போட்டு காமிச்சிட்டாரு. இதுக்கப்புறமும் இவரை கட்சியில வச்சிருந்தா அது நமக்கு தான் கெட்ட பேரை கொடுக்கும்னு தெரிஞ்சுக்கிட்டு திருமாவளவன் கட்சி தலைமையோட முடிவுக்கு கட்டுப்பட்டு 6 மாசம் ஆதவ் அர்ஜுனாவை கட்சியில இருந்து இடைநீக்கம் செய்யறாரு. திமுக கூட்டணி கட்சிகளை உடைக்கணும் அப்படிங்கிற அந்த லட்சியத்துல தான் இவர் விசிகாவுக்குள்ள நுழைஞ்சிருக்காரு. இப்போ கட்சியை விட்டு நீக்கினதால கூட்டணிக்கு எந்த பாதிப்பும் வரலையே. அப்போ இவரோட எண்ணமும் செயலும் தோல்வி அடைந்து விட்டது. இப்போ இதை திரும்ப அடுத்த கட்டத்துக்கு எப்படி செயல்படுத்தலாம் அப்படிங்கறத பத்தி ஆதவ் அர்ஜுனா யோசிக்காம இருந்திருக்க மாட்டாரு. திமுகவை பலவீனப்படுத்துற மாதிரி ஏதாவது ஒரு ஆக்ஷன்ல அவர் இறங்குவார். இவர் மறுபடியும் விசிக பக்கம் தலை வச்சு படுக்க மாட்டாரு அப்படிங்கிறது இவரை கட்சியை விட்டு தலைமை நீக்கினதுக்கு அப்புறம் இவர் போட்ட ட்வீட்லயே தெரிஞ்சிருச்சு. 1000 கைகள் மறைத்து நின்றாலும் ஆதவன் மறைவதில்லை அப்படிங்கிற அந்த ஒரு கோடை ஹைலைட் பண்ணி ஒரு ட்வீட் ஒன்று போட்டார். திருமாவளவன் என்னதான் ஆதவ் அர்ஜுனா மேல அதிருப்தியில இருந்தாலும் அதை பத்தி துளி கூட ஆதவ் அர்ஜுனாவுக்கு பிரச்சனையே இல்லை அப்படிங்கறதான் இதை காட்டுது. இப்போ ஆதவ் அர்ஜுனாவோட அடுத்த மூவ் என்னவா இருக்கும்? ஆதவ் அர்ஜுனா அப்படிங்கிற அந்த பேரே கடந்த 6 மாசத்துக்கு முன்னாடிதான் நமக்கெல்லாம் பரிச்சயம். அதுவும் தீவிரமான பரிச்சயம் எப்போனா இந்த கடந்த 2 மாதங்களா தான். வருஷத்துக்கு பல 1000 கோடிகள் லாபம் பார்க்கும் ஒரு தொழிலதிபரோட மருமகன் தான் இந்த ஆதவ் அர்ஜுனா. அவர் நினைச்சா எந்த கட்சிகளுக்கும் அரசியலுக்காக செலவு பண்ண முடியும். பணம் இருக்குது அப்படிங்கிற ஒரே காரணத்தினாலதான் மற்ற கட்சிகளும் சரி அவருக்கு வாய்ப்பு கொடுப்பாங்க. வேற யாரா இருந்திருந்தா கட்சியிலிருந்து நீக்கினதுக்கு அப்புறம் அவர் செய்த காரியத்துக்காக மன்னிப்பு கேட்டிருப்பாரு, இல்ல வருத்தம் தெரிவிச்சிருப்பாரு. ஆனா இவர் 6 மாசம் இடைநீக்கம் பண்ண பிறகும் கூட இது வரைக்கும் அவர் பண்ண காரியத்துக்காக அவர் வருத்தம் தெரிவிக்கல. அப்படின்னா என்ன அர்த்தம்? இனிமே விசிகக்குள்ள மறுபடியும் வரமாட்டேன் அப்படிங்கிறது மாதிரிதானே அர்த்தம் ஆகுது. அப்படின்னா அதிமுகவுக்கு போவாரா? ஒருவேளை இவர் தனியா கட்சி தொடங்கினால் இவரோட 100 கோடி சாம்ராஜ்யம் மொத்தமா செறிஞ்சிடும். ஏன்னா முதல்ல இவர் ஒரு தொழிலதிபர். இப்போதைக்கு ஆதவ் முன்பு இருக்கிற ஒரே ஆப்ஷன் விஜய் மட்டும்தான். இவர் அனுப்புனதே பாஜக தான். அந்த பாஜக கூட நேரடியா போய் இவர் சேர மாட்டாரு. அதுக்கப்புறம் சீமான் கட்சி தான். சீமான் கூட எல்லாம் சான்ஸே கிடையாது. எப்படி பார்த்தாலும் ஆதவ் அர்ஜுனா
ஏதாவது ஒரு அரசியல் கட்சியை சார்ந்து தான் இனிமே காலத்தை தள்ள முடியும். அது எந்த கட்சி அப்படிங்கிறது தான் இங்க கேள்விக்குறி. ஒண்ணு விஜய் கட்சி, அப்படி இல்லன்னா அதிமுக. இந்த 2ல ஏதாவது ஒண்ணு கண்டிப்பா ஆதவ் அர்ஜுனாவுக்கு கிளிக் ஆகும். இதுல ஹைலி பாசிபிள் எதுனா ஏடிஎம்கே தான். எடப்பாடி பழனிசாமி இவர் பண்ண விசிகாவுக்கு இவர் பண்ண துரோகத்தெல்லாம் மறந்துட்டு ஆதவ் அர்ஜுனாவை தன்னோட கட்சிக்குள்ள சேர்த்துப்பாரா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி தான். ஆனாலும் இப்போதைக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு தேவை ஒரு வெற்றி. அந்த வெற்றியை ஆதவ் அர்ஜுனா வாங்கி கொடுத்துட்டாருன்னா அதை விட பெரிய விஷயம் வேற எதுவுமே இல்லைல்ல. அதனால ஆதவ் அர்ஜுனா அதிமுக கூட கை கோர்க்க அதிக வாய்ப்புகள் இருக்கிறதா அரசியல் வட்டாரங்களை தகவல் தெரிவிக்கிறாங்க. பார்க்கலாம் இது எந்த அளவுக்கு சாத்தியம்னு.